கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? கும்பம் வந்து இந்த வருஷம் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி. கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்க கூடாது. வாக்கு கொடுத்தாங்கன்னா நிறைவேற்ற முடியாது. இப்போதைக்கு வாக்கு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். வாக்குல சனி வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. ஸ்கேம்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு. ஸ்கேம்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு. சார் திருமணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு இந்த வருஷம் திருமணம் முடிஞ்சு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி. கும்பத்திற்கு எப்படி இருக்கும் 2025? கும்பத்துக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. இருக்கும் 2025 ரிஷபத்துக்கு. பண வரவெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகம். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா. ரிஷபம் எப்படி இருக்கும் 2025ல? வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? இவங்களே வார்த்தை விட்டு கெடுத்துக்காம இருந்தா போதும். என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. உங்களுக்கு என்னமா கேள்வி ரிஷபம்? 2025ல லவ் பண்ணலாமா? ரொம்ப நுட்பமான கேள்வி. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. 100% அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு காதலன் அவருக்கு அமைவார். இவர் ஒரு காதல் மண். ஆளுதான் அப்படியே அமுகமா. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? எல்லாரும் கன்னி ராசி தான் லவ்வுக்கு லவ்வுக்கு. ஆமா, அந்த பேர் கன்னிராசி. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போடுங்க. கன்னிக்கெல்லாம் வந்து லவ்வே வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா எங்க டீம்ல ஒரு 2-3 கன்னிராசி இருக்காங்க. ஒண்ணுத்துக்கு சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. மகரம் 2025 புள்ளியில வந்து நல்ல ஒரு மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அது எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில பெரும் பணம் ஈட்டுவாங்க இந்த வருஷம். காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம். துலாம் ராசி வந்து இதுவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான ராசி வந்து துலா ராசி தான். எப்படி சொல்றீங்க? 12 வருஷமா வெயிட் பண்ணிட்டு. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் 12 நீயா நானா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 12 வருஷமா நமக்கு ஒரு நல்ல நாள் வராதான்னு காத்திருக்க ஆளு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மேஷம் 2025 எப்படி இருக்கும் மேஷத்திற்கு? அவங்க சார் மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து டிப்ரெஷன் அதிகமா இருக்கும் சார். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மிதுனத்திற்கு எப்படி இருக்குது 2025? பொண்ணுகிட்ட லவ் சொன்னாலும் சரி, வீட்டில் லவ் சொன்னாலும் சரி, எங்க இருந்தாலும் பாசிட்டிவ் சிங்கிள் கிடைக்கும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. 2025 சார் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா நடக்கும். ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கு பொண்டாட்டிகளுக்குன்ற. அதே மாதிரி செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு நடக்கும். அவங்களுக்கே வந்துட்டு நான் ஏன் இருக்கிறங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மெண்டாலிட்டி இருந்திருக்கும். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? சிம்மத்துக்கு வந்து சினிமா, அரசியல் இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பெயர் புகழ் உண்டு. ஜோதிட துறையினர்களும் மிகப்பெரிய அளவில் பெயர் புகழ் வாங்குவாங்க. நீங்க என்ன சிம்மத்தில் ராசி? இருந்தது. நானும் சிம்ம ராசி தான். ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட கூச்சமே இல்லை உனக்குலாம். ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு. ஸ்கின் டிசீஸ் வரும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வேலையில பாதிப்பு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம். ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். அதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தாங்கன்னா ஏமாற்றம். கெட்ட பழக்கம், ஒரு மனிதர் கெட்ட பழக்கமே அஷ்டம சனியில தான் கத்துப்பாங்க. கெட்ட பழக்கம் வரும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சேர்க்கையால ஏமாற்றம், சேர்க்கையால ஏமாற்றம், இழப்பு. நீயே குழி தோண்டி படுத்துக்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. கன்னிக்கு எப்படி இருக்கும் 2025? சம்பாதிக்கிற ராசி அப்படின்னா கன்னி ராசி. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? செட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்கலாம். வெளிநாடு வாய்ப்பு. திருமணமாகாதவர்களுக்கு 100% திருமணம். ஐயோ ஐயோ நான் தானா அரே பார்த்து நீதானா பண்றவங்களுக்கு 80% பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்க சனி. ஆனே ஓப்பனிங் நல்லா இருந்துச்சே. பாலாஜி டோன் நல்லையே நினைச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.